வேளாண் உழவர் நலத்துறை மானிய திட்டங்களுக்கு எப்படி முன்பதிவு பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கேட்டது எப்படி இதை நாங்கள் முன்பதிவு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நிறைய கேள்வி கேட்டிங்க. ஸோ அதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இன்றைக்கி நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படி சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்றதில் போட்டுங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படி இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. tnagrisnet.tn.gov.in அப்படின்றது தான் வெப்சைட். ஸோ இதை பார்த்துக்குங்க. இது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா பயனாளிகளின் விண்ணப்ப படிவம் அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் பாருங்கள். இது கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்குங்க. வெப்சைட் இப்படி வந்தோடனே கீழே பாருங்கள். கீழே பார்த்தோடனே இங்கே பாருங்கள் முக்கியமான இணைப்புகள் அப்படி சொல்லிட்டு வரும். இது போயிட்டு நம்ம கீழே போனோம்னா பயணிகளின் விண்ணப்ப வடிவம் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்த உடனே இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நம்ம 3 லெட்டர்ஸ் கொடுத்து அப்படி பண்ணணும். அது வேணாம். நம்ம இப்படி இது ரெண்டாவது சொல்லிக்கலாம். வேளாண் துறை அப்படி சொல்லிட்டு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன துறை, இல்லை வேளாண்மை துறையா, தோட்டக்கலை துறையா, வேளாண் பொறியியல் துறையா அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றா நான் சும்மா இப்போ வந்து வேளாண் துறை அப்படி சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நம்ம எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். தேசிய வேளாண் அந்த செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நம்ம எதனா ஒன்று சும்மா போடலாம். போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கணும். உங்கள் நேம், அப்புறம் வந்து ஃபாதர் நேம், அது உங்கள் அப்பா இல்லை அம்மா, மனைவி இல்லை அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தவங்க போடணும். அது ஃபோன் நம்பர், அப்புறம் இதில் நீங்கள் எஸ்சியா எஸ்டியா ஜென்ரலா அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓனர் தான், ஓனரா இல்லை சாகுபாடியாளரா அப்படின்னு கொடுக்கணும். இதில் மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுக்கணும். ஃபோட்டோ ஒன்று இங்கே இது பண்ணிடணும். ஃபோட்டோ கொடுக்கணும். அப்புறம் இங்கே வந்து மாவட்டம், நீங்கள் என்ன மாவட்டம் அப்படி சொல்லிட்டு கொடுக்கணும். நான் வந்து விழுப்புரம். பிளாக் கேட்டிருப்பாங்க. பிளாக்கில் முகையூர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கொடுத்துருக்கலாம். இதுமாதிரி வில்லேஜ் வரும், அதை போட்டுக்கலாம். எதனாலும் போட்டுட்டு அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் வந்து விழுப்புரம் தான். இதுவும் தாலுக்கு வந்து கண்டாச்சிபுரம். ஓகே. அதுக்கப்புறம் வில்லேஜ், அப்படியே வில்லேஜும் கொடுக்கணும். எந்த சர்வே எண் என்ன, சாகுபடி எவ்வளோ பரப்பளவு செய்கிறோம், சாகுபடி பயிர் என்ன பயிர் செய்கிறோம், இப்போ சிறிய தானியம் அதுமாரி, அப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கொடுத்துட்டு சப்மிட் அப்படி சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.